வெல்கம் டு மாலத்தீஸ் தளிகை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பைத்தம்பருப்பு மசியல். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, பைத்தம்பருப்பை நம்ம வேக வச்சுக்கணும். அதாவது நம்மள எத்தனை பேருக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துட்டு பைத்தம்பருப்பை வேக வச்சுக்கணும். அதை வேக வச்சு அதை எடுத்து வச்சுட்டதுக்கப்புறம் வாணால கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், சேப்பு மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி தாளிச்சுக்கணும். அது நல்லா செவந்த உடனே புளி நமக்கு, அதாவது எல்லாமே அளவுக்கு ஏற்ற மாதிரி, 2 பேர்னா 2 பேர், இப்போ நான் பண்ணுறது 2 பேருக்கு, இப்போ அதுக்கேற்ற மாதிரி புளி கரைசல் வச்சுருக்கேன். அதை எடுத்து இதில் விட்டுறணும். இதோட உப்பு சேர்க்கணும். நல்லா கொதிக்கணும். இப்போ கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பைத்தம்பருப்பு, வெந்த பைத்தம்பருப்பையும் இதில் சேர்த்துடலாம். இந்த கலவை நல்லா கொதிச்சப்புறம் வேக வச்ச இந்த பைத்தம்பருப்பை இதை மாதிரி நல்லா மசிச்சுண்டு இப்போ இதோட சேர்த்துக்கணும். இப்போ இந்த மாதிரி அதோட சேர்த்து கொதிக்க வச்சுடலாம். பைத்தம்பருப்பை, வெந்த பைத்தம்பருப்பை இந்த புளி கரைச்சலோட சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க வைக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம இறக்கிடலாம். சாதத்துக்கு கலந்து சாப்பிடலாம், அவ்வளோ நல்லா இருக்கும். பைத்தம்பருப்பு மசியல் ரெடி. இதுக்கு சாம்பார் பொடியெல்லாம் போடவே வேண்டாம். ஏன்னா இதோட அந்த பெருங்காய வாசனை அவ்வளோ நல்லா இருக்கும். அந்த பெருங்காயம் சேர்த்துட்டு நமக்கு வேணும்னா கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்க்கலாம். நானா வெந்தயம் சேர்க்கலை. அந்த பச்சை மிளகா, சேப்பு மிளகா அந்த வாசனையோடு அது அவ்வளோ நல்லா இருக்கும். நான் இன்னும் மண் சட்டியில் பண்ணோன்னா அதுக்கு இன்னுமே வாசனை, அதாவது வாசனை டேஸ்ட் ரெண்டுமே கூட வரும். ஏன்னா மண் சட்டி அதை எல்லாமே என்ஹான்ஸ் பண்ணும். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். நம்ம சீக்கிரமே இதை பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சுடுத்து, அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நவ் ரெடி டு சர்வ். நல்ல சுட சாதத்தில் இப்படி நம்ம தொட்டு தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா நெய்யை குத்தி கலந்து சாப்பிடணும் சாதம். தேங்க்யூ.